எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதரில் இருக்கும் திசை நோக்கி தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 46வது பதிகம் திரு நாகைக்காரோணம். இந்த தலத்திலே அவர் பாடி அருளிய பதிகத்தை பார்க்க இருக்கின்றோம். திரு நாகைக்காரோணம் என்பது நாகப்பட்டினம் அப்படின்னு இப்போ அழைக்கின்ற அந்த ஊர். அங்கே கோயிலுடைய பெயர் காயாரோகணம். இது வடநாட்டிலையும் இந்த காயாரோகணம் அப்படிங்கிற பெயர்ல கோயில்கள் இருக்கின்றன. காயாரோகணம் அப்படிங்கிறது உடலோடு பக்தன் இறைவன் திருவடி சேர்தல். காய ஆரோகணம். காயா அவரோகணம்னு ஒன்று சொல்லுவாங்க. இறைவன் பக்தனுக்காக கீழே இறங்கி வருவது. இப்படி 2 வகையாக கூறுவார்கள். இது காரோணம், காயாரோகணம் என்பதன் மறு சொல் அது. இது தமிழ்நாட்டிலே 3 இடங்களிலே இந்த வகையான கோயில்கள் இருந்ததாக கூறுவார்கள். கச்சிக்காரோணம், நாகைக்காரோணம், குடந்தைக்காரோணம். இப்போ கச்சிக்காரோணம் இல்லை, ஆனால் நாகைக்காரோணமும் குடந்தைக்காரோணமும் இருக்கு. அந்த 2 கோயில்களும் இப்பொழுதும் நாம் சென்று வணங்குகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றன. பதிக வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, சுந்தரருக்கு கண் ஒளி பெற்ற பிறகு அவர் இருந்த இடத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினம் சென்று இந்த திருக்கோயில இறைவனை வணங்குகின்றார். வணங்கும் பொழுது அந்த தோழமை உணர்வு அப்படி பொங்கி பிரவகித்து வருது பாருங்க. சுவாமிகிட்ட என்னெல்லாமோ கேட்காரு. நீ இப்படிலாம் செய்றிய, இப்படிலாம் இருக்கிறிய அப்படின்னு ஒரு நிறைய அந்த தோழமை நிறைய ஒவ்வொரு வரியிலையும் நாம உணரலாம். சுவாமியை 10 முதல் பாட்டிலே கேட்காரு, நீ கடல் நாகைக்காரோணத்துல விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற. அப்படி விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற நீ உங்ககிட்ட நான் என்னெல்லாமோ கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ஆனா நீ என்ன செய்யற? அப்படி பல ஊருக்கும் சென்று, இப்ப நம்ம நிறைய ஊர் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு எண்ணிக்கையை சொல்லுவோம் தெரியுமா? இப்போ ஒருத்தட்ட நிறைய பணம் கொட்டி கிடக்குன்னா லட்சமா கொட்டி கிடக்கு அப்படிமோல, கோடி கோடியா கொட்டி கிடக்கு, நீ ஏதோ ஒரு எண்ணிக்கை சொல்லுவார்ல. அதே மாதிரி இங்க நீ 10 ஊர், அதாவது நிறைய ஊருங்கிறத 10ங்கிற எண்ணிக்கையில கூறுகின்றார். இது ஏன் அப்படின்னா, அது பழக்கத்திலே இருப்பது. எழுத்தாளர் சுஜாதா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவர் தன்னுடைய கதைகளிலே சொல்லும் பொழுது யாரையாவது சொல்லணும்னா, அவர் நிறைய வேலை பார்க்கக்கூடிய திறமை உடையவர். 8 ஊருக்கு வேலை பார்ப்பா அப்படிம்பாங்க. 8 ஊருக்குன்னா 8 ஊர் எண்ணி 8 ஊரா, நிறைய எத்தனை வேலைனாலும் பார்க்கக்கூடியவா அப்படிங்கிறத கூறுகின்ற வகையிலே இங்கே இவர் 10 ஊர் அப்படிங்கிற பல ஊருக்கு சென்று அதிகம் அப்படி பாடிக்கிட்டே இருக்காரா சுவாமி. பலி தேர போகும் பொழுது பாடிய வாயோடு தானே போவாரு. அப்படி பதிகம் பலவும் பாடி அங்க இருக்கின்ற மகளிரிடம் எல்லாம் என்ன செய்வாய்னா, அப்படியே ஜாலம் பேசி அவங்களெல்லாம் மயக்கி அப்படி வஞ்சனை செய்த மாதிரி பேசிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இறந்தவர்களோட எலும்ப அணிகலனாக அணிந்து கொண்டு எருது மேல ஏறி போயிரு. இப்படிலாம் பார்த்த உடனே, நீர் இவ்வளவு செல்வம் மிக்கவர்னு எனக்கு தெரியும், எவ்வளவு செல்வம் மிக்கவர்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த செல்வத்தை என்ன செய்திருக்கிறாய்? மறைத்து வச்சிருக்கிறாய். எனக்கு தெரியக்கூடாது, ஏன்னா நான் வந்தா கேட்பேன்ல. அதனால அந்த செல்வத்தை மறைத்து வைத்து விட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கியப்பா. எனக்காக ஒரு நாளாவது நீ இறங்கி அருள மாட்டாயா? எனக்கு கருவை கொண்டு எனக்கு அந்த செல்வத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாயா அப்படின்னுட்டு தனக்கு என்ன வேணுங்கிறத பட்டியலிடுறார் பாருங்க. கழுத்துல அணிவதற்கு முத்தாரம் வேணுமா, நல்ல ஒளி வீசுகின்ற மணி வைரம் அதெல்லாம் வடம் வடமா வேணுமா, அணிய தகுந்த உடை வேணுமா,
உடம்பிலே பூசிக்கொள்வதற்காக மனம் வீசுகின்ற கஸ்தூரி, மனம் வீசுகின்ற சந்தனம், இது எல்லாத்தையும் எனக்கு நீ தரணும் அப்படின்னு கேட்காரு. இப்ப நம்ம உரிமையோட கேட்கறது யார்கிட்ட கேட்போம்? தாய் தந்தையர்கிட்ட கேட்போம், உடன் பிறந்தார்கிட்ட கேட்போம். இங்க இவர் தோழரிடம் கேட்கிறார், எனக்கு இது அவ்வளவு வேணும்பா அப்படின்னு. ஆனா ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிக்காரு? நீ பாட்டு ஒவ்வொரு இடமா போய் பழி தேர்ந்து வரும்பொழுது நான் என்ன நினைக்கணும்? ஓ, இவர்கிட்ட செல்வம் இல்லையோ அப்படின்னு நான் நினைச்சிருவேன்னு நினைக்கியா? எனக்கு தெரியும் நீ எவ்வளவு செல்வத்தோட இருக்கேன்னு. அதை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்க, அதனால எனக்கு இத்தனையும் தான் என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். பத்தூர் புக்கு இறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிறு ஆடி திரிவீர், சித்தார்த்தம் எலும்பணிந்து சேவேரி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர், உத்தாரம் இலங்கி மிளிர் மணி வைரக் கோவை அவை பூணத் தந்து அருளி மெய்க்கு இனிதாம் நாரும் கத்தூரி கமழ் சாந்து பணித்தருள வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. கடல் நாகை காரோணத்தை விரும்பி எழுந்தருளி இருக்கிற நீ இது அத்தனையும் எனக்கு விரும்பி தரமாட்டியா அப்படின்னு வேண்டுகோள் வைக்கின்றார். அடுத்த பாடலிலே என்ன கேட்கின்றார் என்றால், நீ எனக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் கலந்து கலந்து தர. ஒண்ணு வேம்பு மாதிரி கசப்பான துன்பங்களை தரலாம். அது இங்க துன்பம்னு கூட அவர் சொல்லல, உலகத்து இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அத வேம்புன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, சித்தாந்தம் படிக்கும் பொழுது நாம படிப்போம், வேம்பு தின்ற புழு போல் அப்படின்னு, நோக்கிற்றை நோக்கியவாறே அப்படின்னு. அதாவது ஒரு புழு வளருது அப்படின்னா, அது வேப்ப மரத்துல வளருதுன்னு வைங்களேன், அது வளரும் பொழுது அந்த கசப்பை சாப்பிட்டே தான் வளர்ந்துருக்கும். அதை நம்ம கரும்பு கட்டு மேல கொண்டு விட்டா கூட கரும்புல உள்ள இனிப்பு சுவையை அது விரும்பாதான், திரும்ப திரும்ப வேப்ப மரத்தை பார்க்கத்தான் போகுமா. அதே மாதிரிதான் நாம இந்த உலகத்து இன்பம் இருக்கே, இது இப்ப இன்பம் மாதிரி தெரியும், ஆனா பின்னால நமக்கு துன்பம் தரக்கூடியது. ஏன் உலகத்து இன்பம் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னா, இந்த உலகத்து பொருட்கள் மேல நாம வைக்கின்ற இன்பம் நிலைத்ததன் மேல் வைக்கின்ற, உலகத்து பொருட்கள் மேல் வைக்கின்ற பற்று நிலைத்தவற்றின் மேல் வைக்கின்ற பற்று அன்று. அப்போ இப்ப இன்பம் மாதிரி தெரியும், அது நிலையாமல் அப்படி மறைந்துட்டு உடனே அது துன்பமாக மாறும். இது ஒரு இது. இன்னொன்னு என்னன்னா, அந்த உலகத்து பொருட்கள் மேல நாம பற்று வைக்க வைக்க அது அப்படியே அதுலயே மூழ்கிடுவோம் நாம. நம்ம பிறவியோட நோக்கம் என்ன? அதை மதித்து வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடும்னு சொன்னாரு. இத பிறவியை மதிச்சு என்ன செய்யணும்? இறைவனை பார்க்க நம்ம வழியை திருப்பணும். அதை விட்டுட்டு உலகத்து பொருட்கள் மேலேயே ஆசை கொண்டு அதிலேயே நாம் மூழ்கி கொண்டிருந்தோம் என்றால், அதன் மூலம் நாம் செய்கின்ற வினைகளுக்கான பயனாக திரும்ப திரும்ப பறந்து இங்கே கிடப்போம். அப்போ அது வேம்பா இல்லையா? உலகத்து இன்பம்ங்கிறது வேம்பு தானே. அப்ப நீ வேம்பையும் கொடுக்கிற, கரும்பு என்று இங்கே இவர் கூறுவது இறைவனுடைய திருவருள். அது ரெண்டையும் எனக்கு கலந்து கலந்து நீ தார. ஏன் இப்படி கலந்து தரேன்னு? சரி, ஒண்ணு தனியா தரணும், வேம்பை மட்டும் கொடுக்கணும், உலகத்து இன்பம். அப்போ எங்கேயாவது முட்டி மோதி எனக்கு புரியும் அப்படின்னு அதை விட்டு தள்ளி வருவேன். அல்லது கரும்பை மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமா உன்னோட அருள்ல அப்படியே மூழ்கி உன் பக்கமே வந்துடுவேன். நீ ரெண்டையும் இது பண்ணி நான் என்ன செய்யன்னு தெரியாம உன்னை வேண்டிக்கிட்டே இருக்கேன். உன்னை இப்படி நான் வேண்டி வேண்டி உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ அங்க திருத்துருத்திங்கிற ஊர்ல போய் நீ உட்கார்ந்துக்கிட்ட, நான் இங்க வேண்டிட்டு இருக்கும்போது நீ அங்க போய் இருக்கியப்பா. இது என்ன? நீ என்ன பாம்பு, அப்புறம் உன்னுடைய படர்ந்த சடை, இதெல்லாம் உன்னுடைய திருமுடியிலே என்னால் பார்க்க முடியறது. பொதுவா இப்படி காட்டும் போது நமக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும் இல்லையா? பாம்புனாலே படையும் மஞ்சும். அப்ப பாம்பு அணிஞ்சிருக்காரு, இப்ப இவரை விட்டு தள்ளி போயிருவான் அப்படிங்கிற பயம் வரும். நீ இந்த மாதிரி கோலமெல்லாம் எங்கிட்ட காட்டுற, நான் அதுல பயப்படவே மாட்டேன். நீ எவ்வளவு பாம்பு காட்டினாலும் சரி, படர்ந்த சடையை காட்டினாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு அருளக்கூடியவன், எனக்கு அது நல்லா தெரியும். அதனால அதெல்லாம் கண்டு நான் பயந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. பல காலமாக உன்னுடைய திருவடியின் நிழலை அடைய வேண்டும், உன்னுடைய திருவருள் இன்பத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அதுக்காகத்தான் வருந்தி வருந்தி உன்னை தேடி தேடி அலைகின்றேன். நீ இருக்கின்ற இடம் இருக்கே, திருவாரூர் பக்கத்துல இருக்க. அந்த திருவாரூர் எப்படிப்பட்ட இடம்? நீர்ச்சேம்பு, செங்கழு நீர், இதெல்லாம் இருக்கின்ற
நீர்நிலைகள் நிறைந்த குளிர்ச்சியான திருவாரூர். அங்கிருந்து அந்த திருவாரூருக்குள்ள எழுந்தருளி இருந்த நீர் தீவண்ணர். நீ என்ன செய்யணும்? நீ தீவண்ணம் உடையவன், அவ்வளவு செம்மேனி எம்மான் இல்லையா? நீ எனக்கு என்ன தரணும்? போன தடவை என்ன கேட்டாரு? போன பாடல என்ன கேட்டாரு? முத்தாரம், மணிவயிர கோவை, கமல் சாந்து, கஸ்தூரி இதெல்லாம் கேட்டாரா? இப்ப அடுத்த என்ன கேட்காருன்னா, காம்பு அப்படிங்கிற ஆடை, நேத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் பட்டாடை வகைகள். இந்த வகை வகையான பட்டாடைகளை எனக்கு தான். ஆக ஆடைகள் அணிவதற்கு, அதுக்கு மேல பூண்பதற்கு முதல்லயே நகையெல்லாம் கேட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் கடைகள்ல போய் உடை வாங்கிட்டு வராங்கன்னு வைங்களேன், அதுக்கு பொருத்தமான அக்சசரிஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு பொருத்தமா காதுக்கு, கைக்கு, கழுத்துக்கு அப்படிலாம் வித்தியாசமா வாங்குற மாதிரி இவரும் முதல்லயே அக்சசரிஸ் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமாக ஆடையை கேட்காரு சாமிகிட்ட. பாடலை பார்ப்போம். வேம்பினோடு தீங்கரும்பு விரவி எனை தீற்றி. நீ என்ன செய்த? அந்த வேம்பும் கரும்பையும் எனக்கு விரவி எனக்கு ஊட்டினாய், தீற்றி. விருத்தி நான் உமை வேண்ட, எனக்கு அதுல இருந்து நல்ல விருத்தியான வாழ்க்கை, வளம் மிகுந்த வாழ்க்கை வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. துருத்தி புக்கு அங்கிருந்தீர். பாம்பினோடு படர் சடைகள் அவை காட்டி வெருட்டி பகட்ட நான் ஒட்டுவனோ பலகாலும் உழன்றேன். சேம்பினோடு செங்கழு நீர் தன் கிடங்கில் திகழும் திருவாரூர் புக்கிருந்த தீவண்ணர் நீரே. காம்பினோடு நெத்திரங்கள் பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் நேவி இருந்தீரே. ஆக கடல் நாகை காரோணத்தை விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற இறைவா, எனக்கு இத்தனை நீ தான். நல்ல நேத்திரம், காம்பு அப்படிங்கிற பட்டாடை வகைகள் எல்லாம் நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்து மூன்றாவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய கடல் நாகை காரணத்துல விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார். அந்த நாகை காரணம் எப்படி இருக்கா? கண்ணுக்கு இனிமையான காட்சிகள் நிறைந்த ஒரு, அது மாடங்கள் நிறைந்த ஊரா இருக்கு, நெடு வீதிகளோடு இருக்கு. அப்படிப்பட்ட நெடு வீதிகளோடு இருக்கின்ற நாகை காரணத்திலே நீ எழுந்தருளி இருக்கின்றார். உன்னுடைய திருமுடியிலே நீ பாம்பையும் அணிந்திருக்கின்றாய், அதிலே நிலவையும் சூடியிருக்கின்றாய், பிறைச்சந்திரனையும். பொதுவா நமக்கு என்ன பழக்கம்? பாம்புக்கும் நிலவுக்கும் பகை அப்படிங்கிறதான நமக்கான நம்பிக்கை இல்லையா? அந்த பாம்புக்கு பகை, நிலவுக்கு பாம்பு பகை அப்படிங்கிறது. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பகைமை மறக்க வைத்து உன்னுடைய திருமுடியிலே நீ அணிந்திருக்கின்றாய். அப்ப எனக்கு மட்டும் நீ ஏன் அப்படி அந்த பகைமையை காட்டிக்கிட்டே இருக்க? ஏற்கனவே பாம்புக்கும் நிலவுக்கும் பகை உண்டுனாலும் அந்த பகையெல்லாம் அதை மறந்து இருக்க வச்சிருக்க. அப்ப என்கிட்ட நீ அருள் எல்லாம் அள்ளி தெளிக்கணும், அதை விட்டுட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லாம உமையம்மையை இருக்காளே, அவளை நீ வெறுப்படைய வைக்கலாமா அப்படின்னு கேட்காரு. உமையம்மையை எப்படி வெறுப்படைய வைக்கிறாரு அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் போய் பலி கொள்ள போகின்றாய். அப்படி பலி கொள்ள போகும் பொழுது அங்கே இருக்கின்ற மடவார்கள், அந்த பலிகொள்ள செல்லுகின்ற இடத்திலே இருக்கின்ற பெண்கள் அவர்களை மயக்கி, உன்னுடைய பேரழகிலே மயக்கி, பேச்சிலே மயக்கி அவர்களுடைய வளை கவர்தல் அப்படின்னு சொல்லுகின்றார். இது தமிழ் இலக்கியத்திலே வருகின்ற ஒரு வழக்கு. அது பெண்கள் தங்களை மறந்து தலைவன் மீது பற்று கொள்ளும் பொழுது அந்த தலைவனை சென்று அடைய முடியவில்லை என்று மெலிந்து வளைகள் எல்லாம் கீழே விழுமா, மெலிவதனால் அந்த வளையெல்லாம் கீழே விழுது. அதை வளை கவர்தல், தலைவன் வளை கவர்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இவர் பலிதேற செல்லுகின்ற இடத்திலே மடவார்களோடு பேசி வளை கவர்கின்றார். அப்போ உமையம்மைக்கு கோபம் வருமா இல்லையா? நீ இங்க பாம்புக்கும் நிலவுக்கும் பகைமை மறக்க வச்சுட்டு உமையம்மையை கோபப்பட வைக்கிறிய அப்படின்னு உரிமையோட கண்டிக்கின்றார். பாடலை பார்ப்போம். உண்பதோர் இள ஆமை, நீ என்ன அணிந்திருக்கின்றாய்? ஆமையின் ஓட்டினை அணிகலனாக அணிந்திருக்கின்றாய். பொருவிடை ஒன்று ஏறி, போருக்கு செல்லக்கூடிய விடை ஒன்றிலே ஏறி பொல்லாத வேடம் கொண்டு எல்லோரும் காண பான் பேசி படுதலையில் பலி கொள்கை என அப்படி எல்லாரும் விரும்புகின்ற அளவிலே பேசி பேசி மண்டை ஒட்டிலே பலி கொள்ள செல்கின்றார். பான் பேசி படுதலையில் பலி கொள்கை தவறீர்.
பாம்பினோடு படசடை மேல் மதிவைத்த பண்பீர் வீண் பேசி மடவார்க்கை வெள் வளைகள் கொண்டால் வெற்பரையன் மடப்பாவை பொறுக்குதும் சொல்வீர். வெற்பரையன் மலையரையன், மலையத்துவசனின் மகளாகிய உமையம்மை அத மனசு பொறுக்குமா அவளுக்கு? நீ இப்படி ஒவ்வொரு பெண்களுடைய வளையும் கவர்ந்தாய் என்றால் வெற்பரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர். காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் நேவி இருந்தீரே. முதல்ல அணிகலன் கேட்டு உடைய கேட்டாரு. இந்த இதுல உமையம்மைய கோப்பட வைக்காதப்பா, அவன் மனசு வருந்த கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளை வைக்கின்றார். இங்க தனக்காக எதுவும் கேட்கல, உமையம்மைக்காக இவர் வேண்டுகோள் வைக்கின்றார். அடுத்து 4வது பாடல்ல என்ன கேட்காருன்னா, நீ திரும்பவும் என்ன பயங்காட்டணுங்கிறதுக்காக, அதாவது உன்னுடைய சடாமுடிய அப்படி அவிழ்த்து விட்டுருக்க, அதை பார்த்து நான் பயந்துருவேன் நினைக்க மாட்டேன். உன்னுடைய சடையை அப்படி தாழ விட்டு கையில வீணையை வைத்துக்கொண்டு விடை மேலே ஏறி வீதி வீதியாக சென்று எல்லாரையும் மயக்கி அவர்களை எல்லாம் உனக்கு அடிமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். அந்த உன் கூட யாரெல்லாம் வரா? கொடியனவாகிய பேய் அதெல்லாம் உன் கூட வருது. கொடியராகிய பேயெல்லாம் சூழ நடமாடிக்கொண்டு வருகின்றாய். ஆனா நீ அழகே வடிவாக இருக்கின்றாய். உன்னுடைய திருமுடியிலே அழகான மதியினை சூடிக்கொண்டு அது போகின்றாய். உன் பக்கத்துல இருக்கிறது பேய். தலைமுடி அப்படி விரிச்சு போட்டுட்டு வர, எருது மேலே ஏறி போற. நீ அழகு. அப்போ அது பொருத்தமா இருக்கா? நீ அழகோ அழகு. உன் திருமுடியில மதி இருக்கு, ஆனா உன் திருமுடி அப்படி அவிழ்ந்து தொங்குது. வீணைய கையில வச்சிருக்க, எருது மேல ஏறி போற. இந்த சுத்தி பேயெல்லாம் நடமாடுது. இது பொருத்தமா இருக்கா? எனக்கு பொருத்தமாவே தோணலப்பா என்று கேட்கின்றார். அங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் தங்களுடைய கூந்தலை முடிந்து அங்கே இருக்கின்ற அழகுபடுத்தி கொண்டிருக்கின்ற பெண்கள் அவர்களுடைய மையலை தூண்டுகின்ற விதமாக நீ நடமாடுகின்றாய். அப்படி நடமாடி அந்த பெண்கள் எல்லாம் மயக்கிறது உனக்கு என்ன தவமாப்பா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை கண்டிப்பா நீ செய்யணும், உனக்கு என்ன நேர்த்திக்கடனா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி இங்க கேட்காரு, இப்படிலாம் அந்த பெண்களை மயக்க வைக்கிறது உனக்கு தவமா? அதை போய் பெருமையா நினைக்கிறியா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு பெரிய பெருமை என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த பொன் கட்டி இருக்கே, அந்த பொன் கட்டியை எங்களுக்கு கொடுப்பா, அதுதான் உனக்கு பெருமை. என்ன பெருமை? அடியார்கள் வேண்டுவன எல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிற பெருமை. அதை விட்டுட்டு முடியெல்லாம் அப்படி விரிச்சு விட்டு வீணைய கையில ஏந்தி எருது ஏறி பேய்கள் சூழ நடமாடி பாட்டு பாடி பெண்கள் எல்லாம் மயக்கி அவங்களெல்லாம் மயங்க வச்சு, இது உனக்கு சரியே கிடையாது. எங்களுக்கு வேணுங்கிற பொற்கட்டியை தா என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். விட்டதோர் சடை தாழ வீணை விடங்காக வீதி விடையேறுவீர் வீண் அடிமை உகந்தீர். துட்டராயின பேய்கள் சூழ நடமாடி சுந்தரராய் தூ மதியம் சூடுவது சுவண்டே. சுவண்டே என்றால் பொருத்தமா? வட்டவார் குழல் மடவார் தம்மை மயல் செய்தல் மா தவமும் மாதிமையோ, அது உனக்கு பொருத்தமாப்பா? உன்னோட தகுதிக்கு அது பொருத்தமா என்று கேட்கின்றார். மாதிமையோ வட்டமெல்லாம் தீர கட்டி, இங்கே பொற்கட்டி கட்டி எமக்கு ஈவதுதான். எப்போது சொல்லி சரி, அது கொடுக்கறதுதான் உனக்கு பொருத்தமான வேலை. அது எப்போதான் பாரு, உடனே தரியா என்று கேட்கின்றார். எப்போது சொல்லீர் கடல் நாகை காட்டோணம் நேவி இருந்தீரே என்று இந்த 4வது பாடல் அமைந்திருக்கின்றது. 5வது பாடலிலே என்ன கேட்கின்றார் என்றால், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றார் என்றால், அப்படி வேண்டாத சொற்கள் எல்லாம் பேசி அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்க. எனக்கு வெறுப்பு ஏத்துற மாதிரி நீ பேசுறப்பா. என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒண்ணுமில்லாத ஆக்குற மாதிரி நீ நடமாடுற. ஏன் அப்படின்னா, நான் உனக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கேன். உனக்கு அடியவனாக ஆகிவிட்டேன் ஏற்கனவே, என்னை ஆட்கொண்டு விட்டாய். அப்ப அப்படி இருக்கின்ற என்னை, என்னோட பணிகளை எல்லாம் உன் தலையிற்கு ஏற்றி, அதாவது உனக்காகத்தான், உனக்காக நான் செய்கின்ற அந்த பணிகளை எல்லாம் ஏற்று நீ என்ன செய்திருக்கணும்? எனக்கு மனம் வீசுகின்ற பொருட்கள், அது தவிர ஆடை ஆபரணம், அதெல்லாம் பண்டாரம் கருவூலத்துல இருந்து எனக்கு கொடுத்திருக்க வேண்டாமா?
உன்னை அடைந்தவர்கள் எல்லாம் உன்னை தங்களுடைய அகத்திற்குள் உணர்ந்தது அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏன்னா அகத்துக்குள் உணர்வது என்பது மிக உயர்ந்த ஒரு படிநிலை. அந்த படிநிலையை எல்லாரும் அடைஞ்சிட்டாங்கிறத சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அதை நான் எங்க போய் தேடுவேன்? எப்பவுமே அந்த தன்னுடைய அவர்கள் பெற்ற அந்த முக்தி நிலைமை, அந்த அனுபவம் என்னங்கிறத மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது இல்லையா? காலத்தியநாதர் மேல கண்ணப்ப நாயனார் கொண்ட பெரும் அன்பு அளத்தியார் அறிவார், கண்ணப்பருக்கு தான் தெரியும். நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி அதுக்கு பிரமாணம் இல்லை. அவங்க அகத்துக்குள்ளே நீ இருக்கின்றாய்ங்கிறதுக்கு எங்களுக்கு பிரமாணம் இல்லை. அதாவது இப்படி ஒரு பெருமை அடைந்தார் அப்படின்னு யாரையாவது அடியார சொல்லலாம். ஆனா அவங்க அகத்துக்குள்ளே நீ சென்று நிரவி இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு நாங்க பிரமாணம் தேடி அலைய முடியாது, இப்ப கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவர்கள் அகத்திலே நீ இருந்தாய் என்றால் அவர்கள் எங்கள் பக்கம் வரவே மாட்டாங்க இல்லையா? இறைவனை கண்டு அவனோடு கலந்து விட்டவர்கள் அவனை விண்டு வரவே மாட்டார்கள், அவனை விட்டு நீங்கி வரவே மாட்டார்கள். அவனை விட்டு நீங்கி இருக்கின்றவர்கள் அவனை காணவே மாட்டார்கள். இதைத்தான் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு. விண்டவர் அப்படின்னா விட்டு நீங்கியவர் அப்படின்னு அர்த்தம். இறைவனை விட்டு நீங்கியவர்கள் இறைவனை அகத்துக்குள் காணவே முடியாது. இறைவனை அகத்துக்குள் கண்டவர்கள் அவனை விட்டு நீங்கி வரவே மாட்டாங்க. அவங்க விட்டு வந்தா தான் நமக்கு அது ஒரு பிரமாணமாக வரும். அப்படி பிரமாணம் அப்படிங்கிறத எனக்கு எங்கேயுமே கிடையாது. அப்படி உன்னை தேடுனோம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் தெரியுமா பிரம்மா? அவர் காணவே முடியாத மாதிரி நீ கனலாக நிமிர்ந்து நின்றாய். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நீ என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மிண்டாடி திரி தந்து. மிண்டாடி என்பதன் பொருள் வலிமையான வஞ்சனை மிகுந்த சொற்களை பேசி, அதாவது இவர் நான் பணிகிறேன்னு சொல்ல நான் பணிஞ்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பிடி கொடுக்காமலே சுவாமி பேசிட்டே இருக்கார். அது இவருக்கு கோபம் வருது. மிண்டாடி திரிதந்து வெறுப்பனவே செய்து வினைக்கேடு பல பேசி வேண்டியவா திரும்பி ரொம்ப மனசு போல சுத்திட்டே இருக்கிற நீர். நான் இங்க கிடந்து கரைஞ்சிட்டு இருக்கேன், உன் மனசு போல நீர் பாட்டு சுத்திட்டே இருக்கிறேன் என்று கேட்கின்றார். மிண்டாடி திரி தந்து வெறுப்பனவே செய்து வினைக்கேடு பல பேசி வேண்டியவா திருவீர் தொண்டாடி திரிவேனை தொழும்பு தலைக்கேற்றும் சுந்தரனே அந்த முதல் ஆடை ஆபரணம் மண்டாரத்தே எனக்கு பணித்தருள வேண்டும். பண்டுதான் பிரமாணம் ஒன்று உண்டே நும்மை கண்டார்க்கும் காண்பரிதாய் கனலாகி நிமிர்ந்தீர் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று இந்த பாடல் நிறைவடைகிறது. அதற்கு அடுத்த பாடல் 6வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் அங்க கடல் நாகை காரோணத்திலே விரும்பி எழுந்தருளி இருக்கின்றான். அந்த நாகைக்காரோணம் எப்படி இருக்கிறதா அப்படின்னா, தோகை மயில் இருக்கு இல்லையா? அந்த மயிலை மாதிரி மென்மையான சாயலுடைய மகளிர் எல்லாம் நடமாடுகின்ற இடமா, செல்வம் மிகுந்த இடமா, கடலுக்கு அருகே இருக்கான் அந்த நாகைக்காரோணம். அங்கே நீ விருப்பத்தோடு எழுந்தருளி இருக்கின்றாய். அப்படி எழுந்தருளி இருக்கின்ற நீ உமையம்மை அவளையும் அழைத்து கொண்டு எப்படி எங்க போறார்? பரிதேற போறார். ஆனா உமையம்மையே கூட்டு போறார். அவளுடைய இதழ் எப்படி இருக்கான்? இலவம் பஞ்சு மாதிரி அப்படி மென்மையான இதழ். அந்த இதழ்களோடு இருக்கின்ற உமையம்மைய கூட்டிக்கிட்டு எங்க ஏறி போறாரு? எருதுல ஏறி போறாரு. எருதுல ஏறிக்கொண்டு பக்கத்துல யார் வரா? பூதங்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம், கொடியவர்னு சொன்னார்களே போன பாடல்ல, அந்த பூதங்கள் எல்லாம் உன்னை சுத்தி பாட்டு பாடிட்டு போறார். நீ என்ன செய்கின்றாய்? இடு பிச்சைக்கு, அவர்கள் இடுகின்ற பிச்சைக்காக உச்சி பொழுதிலே, உச்சம் பொழுது என்று கூறுகின்றார். அந்த உச்சம் பொழுதிலே நீ சென்று ஒவ்வொரு இடமாக அங்கே சென்று ஒவ்வொரு வீடாக பல அகமும் புக்கு அங்கங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீரு. எனக்கு நீர் என்ன தரணும்? பட்டு தரணும், சந்தனம் தரணும். அதெல்லாம் தராம நீ பாட்டு நேரத்தை போக்கிட்டே இருக்கிற. அது அவ்வளவும் அதை படித்து அருளாம சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அது என்ன அது குறும்பா உமக்கு வஞ்சனை செய்ய போறீரா எனக்கு என்று கேட்கின்றார். முன்னால அலை வீசுகின்ற கடலிலே, திருப்பார்கடலிலே கடந்து எடுத்து நஞ்சு வந்த உடனே தேவர்கள் எல்லாம் உங்ககிட்ட வேண்டினார்கள்.
அவங்க உங்ககிட்ட அதுக்கு முன்னால உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லல. ஆனா நஞ்சு வந்தவுடனே உங்ககிட்ட தான் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து நீ எங்களை காப்பாத்துன்னு சொன்ன உடனே அந்த நஞ்சை குடிச்சு அவங்கள எல்லாம் காப்பாத்துன இல்லையா? அப்பா அது நினைச்சுக்கிட்டு அவ்வளவு வந்து கேட்டாங்கிறதுக்காக கொடுத்தல. இப்ப நான் கேட்டுட்டே இருக்கேன்ல எனக்கு தாயே என்று, அதாவது இவர் முன்னை அருளியதை கூறி அதே மாதிரி எனக்கும் அருளுப்பா அப்படின்னு கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். இலவ இதழ் வாய் உமையோடு எருதேறி பூதம் இசை பாட இடு பிச்சைக்கு எச்ச உச்சம் போது பல அகம் புக்கு ஒழிதர்வீர் பட்டோடு சாந்தம் பணித்து அருளாது இருக்கின்ற பரிசென்ன படிரோ உலவு திரை கடல் நஞ்சை அன்று அமரர் வேண்ட உண்டு அருளி செய்தது உமக்கு இருக்கொண்ணாதிடவே. உமக்கு வந்து அவங்க வேண்டதுனால தானே நீ கொடுத்த அவங்களுக்கு. இப்ப வந்து நான் இவ்வளவு வேண்டுனதுக்கு அப்புறமும் உன்னால இருக்க முடியுதுல்லப்பா. அவங்க கேட்டவன கொடுத்த, நான் கேட்டதுக்கு அப்புறமும் நீ பாட்டு சும்மா உட்காந்துருக்க, அது உன்னால முடியுது என்ன அப்படின்னு அந்த உரிமை அப்படியே தெரிய கூறுகின்றார். இருக்க ஒண்ணாதிடவே கலவமயில் இயலவர்கள் நடமாடும் செல்வ கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று இந்த 6வது பாடல் நிறைவடைகிறது. அடுத்த 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், எப்படி பாருங்களேன், ராவணனுக்கு அருள் செய்தத நீ சொல்லிதான் ராவணனை வரச்சனையும் அப்படித்தான் எனக்கு தோணுதுங்காரு. எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்களேன், கற்பனை பாருங்களேன் இவருக்கு. உமையம்மை நல்லாடை அணிந்த உமையம்மை உன்னோடு ஊடல் கொண்டு கோபித்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். அப்ப அவளுடைய ஊடலை அணிக்க வேண்டுமேன்னு நீ நினைக்கிற நேரத்துல அந்த மலையை அசைச்சார் யாரு? ராவணன். அப்போ உமையம்மை அஞ்சினாள். அப்ப அந்த ஊடல் தீர்ந்தது. அப்ப நீதான் ராவணன் இந்த நேரத்துல வந்து இந்த மலையை அசைன்னு சொன்னியும் சொன்ன மாதிரி தெரியுத அப்படின்னு கேட்காரு. உடனே அதுக்கப்புறம் அவன் ரொம்ப திவ்யமான இசையை பொழிய நீ உடனே அவனுக்கு தேர் வாழ்நாள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட. அப்ப இது நீ சொல்லி வச்சு வந்த மாதிரி இருக்கு. அப்படி கொடுத்தேன்னா தப்பு பண்ணினவனுக்கே நீ கொடுத்துருக்க. அப்ப நான் வந்து எவ்வளவு ஆசையா எவ்வளவு பணிவா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் நீ எனக்கு தரணும். இது தவிர திருவிழிமிழலையில கஷ்டப்பட்டு வறுமை, அந்த நேரத்துல பஞ்சம் இருந்த நேரத்துல மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கும் நீ பொற்கிழி கொடுத்த, பொற்காசு அளித்து கொண்டே வந்தாய். அவ கஷ்டப்பட்டா உனக்கு மனசு கேட்காது, எனக்கு தெரியும். உன்னை வணங்கினா, உன்னிடம் பணிந்து வணங்கினா நீ கொடுத்துருவ, எனக்கு தெரியும். அப்ப நீ எனக்கு மட்டும் என்ன தரமாட்டேங்க அப்படிங்கிற கேள்வி எங்க இருக்கு. நம்ம ஒரு வீட்டுல வந்து 2 குழந்தைங்க இருந்ததுன்னா உடனே 2 குழந்தையுமே சொல்லும், உனக்கு அவனா பெருசு, அவளுக்கு நான் செய்வேன் அப்படின்னும். இன்னொரு குழந்தை சொல்லும், உனக்கு அவனா பெருசு, அவனுக்கு நான் தான் செய்வேன்னு. கடைசி பெற்றோர் வந்து 2 பிள்ளைகளுக்கு தான் செய்வாங்க. ஆனாலும் அதுக்கு செய்தல இதுக்கு செய்தல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அத மாதிரி கேட்காரு பாருங்களேன். பாடலை பார்ப்போம். பூசுடைய நல்லாடை உடைய அகல அல்குல் தூமொழியாள் ஊடல் தொலையாத காலத்து ஓர் சொற்பாடாய் வந்து, சொற்பாடு என்பது சொல்லி வச்ச மாதிரி வந்து நீதான் சொன்னியோ அப்படின்னு கேட்க, சொற்பாடாய் வந்து தேசுடைய இலங்கையர்கோன் வரை எடுக்க மலையை எடுக்க அடர்த்து, அவன் அப்படியே பெருவிரலால ஊன்றி அடர்த்து திப்பிய கீதம் பாட, திவ்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மறு சொல் திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர் நேசமுடை அடியவர்கள் வருந்தாமை அருந்த. உன்மீது பற்றுக்கொண்ட அடியவர்கள் எல்லாம் வருத்தம் இல்லாமல் உணவு அருந்தும் பொருட்டு நிறைமறையோர் முறை வீழி மிழலை தனில் நித்தல் காசருளி செய்தீர். திருவிழிமிழல தினம் நீ பொற்காசு கொடுத்தாய், இன்று எனக்கு அருள வேண்டும். அவங்களுக்கு தான் கொடுத்துட்ட, இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று இந்த 7வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 8வது பாடல் என்ன கூறுகின்றார் என்றால், நீர் என்னதான் சொல்ல போறீர்னு எனக்கு தெரியல. நீ அன்னைக்கு என்ன செய்தீரு, உனக்கு நான் தடுத்தாட்கொள்ளும் பொழுது உன்னை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டேன். வழியா நான் உனக்கு அடியவன். ஆனா எனக்கு நீ ஒண்ணுமே கொடுக்கற மாதிரி தெரியல.
சரி, அப்போ உங்ககிட்ட பணம் இல்லையா அப்படின்னா, இல்ல நீர் ஒன்றும் வறுமையில இல்ல, செல்வம்லாம் நிறைய இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆரூர் இருக்கே, அது எப்பேற்பட்டது, அது பெரிய ராஜதானி, பெரிய, அது என்ன சொல்ல, ஒரு பெரிய ராஜதானியாக்கும், சிவராஜதானி, அதுக்கு அரசன் நீ. அந்த ராஜதானியில செல்வம் வருது இல்லையா, எக்கச்சக்க செல்வம் அங்க வந்துட்டே தான் இருக்கு, தெரியும். அந்த செல்வத்தை என்ன செய்யணும், 3 பங்கு வைக்கணுமா. இப்படி வருகின்ற செல்வத்தை 3 பங்காக வைத்து, ஒண்ணு நீர் எடுத்துக்கிறோம், நீர் ராஜா, இன்னொன்னு தேவிக்கு கொடுத்துரும், இன்னொன்னு எனக்கு கொடுத்துரும். அந்த 3 பங்கு வச்சு அதுல 1 பங்கு எனக்கு தரணும். நீ தரலைன்னா 1 அடி கூட இந்த இடத்த விட்டு எடுத்து வைக்க மாட்டேன். என்ன ஒரு உரிமை பாருங்களேன். எனக்கு இந்த செல்வத்தை தந்தா மட்டும் காணாது, காற்று மாதிரி வேகமா போற ஒரு குதிரையும் வேணும். ஆரம்பத்துல அணிமணி கேட்டாரு, கஸ்தூரி கேட்டாரு, சாந்தம், கமல் சாந்தம் கேட்டாரு, அதுக்கடுத்து உடை கேட்டாரு, இப்ப என்ன கேட்காரு, குதிரை, காற்றென செல்லுகின்ற குதிரையும் வேணும்னு கேட்டாரு. அடுத்தாக்குல பாடலை பார்ப்போம். மாற்ற மேல் ஒன்றுரைய, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு பதிலே சொல்லாம நீர் பாட்டு உட்கார்ந்துருக்கீரு. மாற்ற மேல் ஒன்றுரைய, வாளா நீர் இருந்தீர், எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வாளா இருக்கீர், வாளா நீர் இருந்தீர், வாழ்விப்பன் என ஆண்டீர். அன்னைக்கு நீ என்ன ஆட்கொள்ளும் பொழுது என்ன சொல்ல, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன் தானே ஆண்டு கொண்ட. வழியடியே உமக்கு, தலைமுறை தலைமுறையா உனக்கு நான் அடியவன். ஆற்றவேல் திருவுடையீர், அளந்து பார்க்க முடியாது, அவ்வளவு செல்வம் இருக்கு உங்ககிட்ட. நல்கூர்ந்தல் அல்லீர், நல்கூறுதல் வறுமையில இருள நீர். அணி ஆரூர் புகப்பெய்த வருநிதியம், அதனில் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும். தாரீரே ஒரு பொழுதும் அடியெடுக்கலொட்டேன், ஒரு அடி கூட அந்த இடத்த விட்டு அடிச்சு நகழ மாட்டேன். காற்றறிய கடும் பரிமா ஏறுவது வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. பாடலம் முழுக்க ஒரு தடவை பாடல் மட்டும் பாப்பா, ஏன்னா நடுவில் பொருள் சொல்லி பார்த்ததுனால. மாற்ற மேல் ஒன்றுரையீர், வாளா நீர் இருந்தீர், வாழ்விப்பன் என ஆண்டீர், வழியடியேன் உமக்கு. ஆற்றவேல் திருவுடையீர், நல்கூர்ந்தீர் அல்லீர், அணி ஆரூர் புகப்பெய்த வரு நிதியம், அதனில் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும். தாரீரே ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன், காற்றனைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று இந்த பாடலிலே கூறி அமைகின்றார். இத்தனை வேணும்பா எனக்கு என்று கேட்கின்றார். அடுத்து 9வது பாடல்ல, நீர் எவ்வளவு உயர்வானவர்னு எனக்கு தெரியும்பா, இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லா இடத்துலயுமே உன்னுடைய ஆட்சி தான். அப்போ அதனால நான் உங்ககிட்ட என்னால ஆறுதல் கிடைக்கும்னு எனக்கு தோணல, நீ அவ்வளவு உயர்வானவன். சரி, உன்னுடைய தேவிகிட்ட கேட்போம் அப்படின்னா, அவ நீ இயக்குற வண்ணம் தான் அவ இயங்குவா, அதனால அவட்டையும் என்னால கேட்க முடியாது. அடுத்து முருகப்பெருமான், அவன் சிறுவன், அவன்கிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும், அதனால அவன்கிட்ட என்னால கேட்க முடியாது, தேர முடியாது. அடுத்து கணபதி, அவரோ பெருவயிறு உடையவர், உணவு மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும், அவர்கிட்ட போய் நான் எப்படி என்ன தெளிந்து தேர முடியும். அதனால இப்படிலாம் இருக்கப்பா, இது உனக்கு தகுதியாகுமா, நீதான் சொல்லணும் இதுக்கான பதில அப்படின்னு சொல்லி, என்னுடைய உடம்புக்கு நல்ல வலிமையை நீர் தர வேண்டும். அந்த அப்படி எனக்கு உடல் வலிமையை நீ தரல அப்படின்னா, நான் கேட்கறதெல்லாம் நீ தரலைன்னா நான் என்ன செய்வேன்னா, உன்னை அப்படியே வளைச்சு இறுக்க பிடித்து கொள்வேன். உனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அது நோவு வந்தாலும் பரவாயில்ல, இவன் என்னடா இவனுக்கு கண்ணே தெரியலையா அப்படின்னு நீ நினைச்சாலும் சரி, இவன் கொடும் பாவியா இருக்கானே அப்படின்னு நீ நினைச்சாலும் சரி, உன்னை இறுக பற்றி கொண்டு உன்னை விடவே மாட்டேன். அதனால நான் கேட்கறது எல்லாத்தையும் நீதான் என்று கேட்கின்றார். மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி, மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன். சிறுவன் முருகப்பெருமான். எண்ணிலி உன் பெருவயிரன் கணபதி ஒன்று அறியான், எம்பெருமான் இது தகவோ இயம்பி அருள் செய்யீர், திண்ணென என் உடல் விருத்தி தாரீரேயாகில், திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன். உன்னோட திருமேனி வருந்திரும் பார்த்துக்கோங்க, அப்படியே நான் இழுத்து கட்டி பிடிச்சு வச்சுக்குவேன். திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன். நாளை கண்ணறையன்
கொடும்பாடன் என்று உரைக்க வேண்டாம். இன்னைக்கே சொல்லிட்டேன், அப்புறம் நாளைக்கு என்ன பார்த்து இவருக்கு கண்ணும் கிடையாது, இவருக்கு பார்வையே கிடையாது போல இருக்கு, அதான் இப்படி எல்லாம் செய்யறாரு, இவர் கொடும்பாவி அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது, ஏன்னா நான் இன்னைக்கே எச்சரித்து விட்டேன் என்கின்றார். கண்ணறையன் கொடும்பாடன் என்று உரைக்க வேண்டாம், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று கூறுகின்றார். அடுத்து 10வது பாடலாக என்ன கூறுகின்றார் என்றால், நீ உன்னுடைய திருக்கையிலே மானை ஏந்தி இருக்கின்றார், உமையம்மையை உன்னொரு பாகமாக கொண்டிருக்கின்றார், பெரிய நிதியம் அப்படியெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லித்தான் என்னை நீ ஆட்கொண்டாய். ஆனா இப்ப என்ன செய்த, அப்ப என்னை ஆட்கொள்ளும் பொழுது நான் உனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன்ப்பா, உனக்கு எல்லாம் தந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை ஆட்கொண்டாய். ஆனா இப்ப நீ என்ன செய்யற, வஞ்சனையா பேசி கீழ்வேலூர் அப்படிங்கிற தளத்துல போய் உட்கார்ந்துக்கிட்ட. நான் உன்னை ஒவ்வொரு இடமா தேடி இங்கெல்லாம் அலைதான், நீ கீழ்வேலூர்ல போய் உட்கார்ந்துக்கிட்ட. இது சரிதானா? நீ செய்கின்ற வஞ்சனை இது சரின்னு உனக்கு தோணுதா, படுதா? உன்னுடைய ஆணை இருக்கும் அப்படின்னா, நீ ஆணையிட்டால் எனக்கு எப்படிலாம் கிடைக்கும், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அதை யோசிச்சு பார்த்தாலே அது ஒரு பெரிய பட்டியலாக இருக்கின்றது. அது எப்படின்னா, அழகா தலையில சூற்றிக்கொள்ள பொன்னால் ஆகிய தாமரைப்பூ, பட்டு உடை, இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். இது தவிர, இது பட்டு உடை ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்க பொன்னாலான தாமரை தான் அடுத்து அதோட சேர்ந்திருக்கு. நல்ல கறி சோறு, அது ரெண்டையும் அப்படி விரவி வைக்கிறதுக்காக நெய், இது அத்தனை எனக்கு வேணும். ஆடை கேட்டாச்சு, ஆபரணம் கேட்டாச்சு, வாகனம் கேட்டாச்சு, இப்ப வயிற்றுக்கு உணவு கேட்கின்றார். இதுக்கு முந்தைய பாடல்ல திண்மையான உடல் கேட்டார். அந்த திண்மையான உடல் இருக்கணும்னா இந்த இவர் கேட்கின்றது அனைத்தும் அவருக்கு தந்தா தான் அது திண்மையான உடல் இருக்கும் இல்லையா? அதனால அந்த உணவையும் இறைவனிடம் கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். மரியேறு கரதலத்தீர் மாதிமையேலுடையீர் மாநிதியம் தருவன் என்று வல்லீராய் ஆண்டீர், கிரிபேசி கீழ்வேளூர் புக்கிருந்தீர் அடிகேள், கிரியும் மார்படுவேனோ திரு ஆணை உண்டேன், பொறிபிரவு நற்புகர்கொள் பொற்சுரிகை தலையில் அணிகின்ற அணிகலன், இதெல்லாம் மேலோர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்த உள்ள வேண்டும், கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும். சும்மா ஒரு நேரம் கொடுத்துட்டு விட்டக்கூடாது, முப்போதும் எனக்கு வேண்டும். கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று வேண்டுகோளை வைக்கின்றார். அடுத்து 11வது பாடலாக பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக வருகின்றது. யார் பாடுறா அப்படிங்கிறத முதல்ல சொல்லுகின்றார். பண்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும், பன்னிசை போன்ற இனிமையான மொழி பேசுகின்ற பறவை நாச்சியாருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் எனக்கும், அதாவது என் குடும்பம் முழுமைக்கும் நீதான்ப்பா பற்றாய பெருமானே, எங்களுக்கு பற்றாக இருப்பது நீதான்ப்பா. எனக்கு மட்டும் இல்லை, என் மனைவியருக்கும் சரி, என் குடும்பம் எல்லாத்துக்குமே நீதான்ப்பா பற்று. மற்றாரை உடையேன், எனக்கு வேற யாரு இருக்கா, மற்ற ஆரை உடையேன், உண்மையற்ற உமக்கடியே, நீ இங்கே இருக்கின்ற என்னுடைய பெருமாள், உமக்கு அடியவனாக நான் ஆகிவிட்டேன், குறை தீர்க்க வேண்டும். ஒளிமுத்தம் பூணாரம் ஒன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் சார்ந்தும் வேண்டும், கடல் நாகை காரோணம் நேவியிருந்தீர் என் தன்மயத்தால் அணிநாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆள்பவரே. ஒரு மொத்தமா சேர்த்து ஒரு லிஸ்ட் கொடுத்த மாதிரி இதுல அத்தனையும் கேட்டு சொல்றாரு. குதிரையை மட்டும் விட்டுட்டாரு. அதையும் நம்ம அது இதெல்லாம் சொன்னதுனால அதுவும் சேர்த்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்டியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இத்தனையும் தரக்குழி எண்ணி ஆரூரிலே எழுந்தருளி இருக்கின்ற ஆரூரிலே வாழ்ந்து வருகின்ற திருநாவல் அரூரன் நான் சொல்லுகின்ற இந்த அருந்தமிழ் இருக்கே, இதை சொல்ல வல்லவர்கள் அமர் உலகத்தை ஆள வல்லவர்கள் என்று கூறுகின்றார். பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன், உண்மையத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும், உன் ஒளிமுத்தம் பூணாரம் ஒன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரை கமல் சார்ந்தும் வேண்டும், கடல் நாகை காரோணம் நேவியிருந்தீர் என் தன்மயத்தால் அணிநாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகாழ்பவரே என்று நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படி இத்தனை விதமான வேண்டுகோள்களை எல்லாம் வைத்து
நமக்கு ஒரு அருமையான பதிகத்தை அமைத்து தந்திருக்கின்றார் என்று அவரது திருவடியை போற்றி, அருள் நிறை காயாரோகணேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, கருந்தடங்கண்ணி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணிய வாழிய, நீதி வாழிய, நீழ்புவி வாழிய, கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.